இன்னைக்கு சொல்றாரு அவரு, எல்லாரும் பொங்கலை சிறப்பா கொண்டாடுங்க. கோலம் போடும்போது பொங்கும் புத்தாண்டியும் பொங்கல் விழான்னு போடணுமா? இது என்ன பொங்கி நிக்குது? நான் ஒன்னும் பொங்கல. ஆனா நம்ம முருகேசன் சூப்பரா இங்க புகையை போட்டு புகை பொங்கலா கொண்டாடி இருக்கோம். என்ன இங்க பொங்கும் பொங்கல் இல்லை, இது புகை பொங்கல். ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு, தமிழ்நாடு முழுக்க பொங்கும் பொங்கலா எங்க கொண்டாடணும்? எங்க பொங்கி இருக்குதுங்க? எங்க பொங்குது? இப்ப சொல்றாங்களே, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா இங்க இருக்கிற ஜவுளி கடை, மளிகை கடை, எல்லா கடையிலயும் மக்கள் ஜே 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 நின்று இருப்பாங்க. இன்னைக்கு அத்தனை வியாபாரிகளும் ஈயாட்டிக்கிட்டு இருக்காங்க. வருமானமே இல்ல. ஏன்? மக்களுக்கும் வருமானம் இல்லை, வியாபாரிகளுக்கும் வருமானம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திய ஆட்சிதான் இந்த திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்க நம்ம தமிழ்நாடு நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தமிழ்நாடு முழுக்க டெய்லி ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு பை ரோடு சாலை வழியாக தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். உண்மையில் உங்ககிட்ட மன வருத்தத்தோட சொல்றேன், தமிழ்நாட்டின் சாலைகள் இன்னைக்கு படுகொலிகளாக பல்லாங்குழி விளையாடக்கூடிய அளவு, நாட்டு நடக்கூடிய அளவு ஒரு கேவலமான ஒரு சாலைகளாக தான் இன்னைக்கு இருக்கு. சாலையும் சரியில்லை, வேலையும் இல்லை, இங்க மக்களுக்கு வியாபாரமும் இல்ல, கல்வியும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க சாராயமும் இருக்கு, சரக்கும் இருக்கு. இத தவிர வேற ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டுல. அப்ப டாஸ்மாக் ஒரு காசு எங்க போகுது? இப்ப பாருங்க, நாளைக்கு பொங்கல்ல ஒரே நாளில் 500 கோடி வசூல் செய்த தமிழ்நாடு சாதனை படைத்ததுன்னு வரும் பாருங்க. இதுல ஒண்ணுலதான் நீங்க சாதனை செய்யணும், வேற எதுலயும் சாதனையே கிடையாது. அந்த காசை எடுத்து மக்களுக்கு கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதனால இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக தான் நடந்துகிட்டு இருக்கே வழிய மக்கள் போற்றுகின்ற ஆட்சியாக நடக்கல. அதனால அவர் சொன்னாரு, பெண்கள் எல்லாருக்கும் கோலம் போடும்போது பொங்கும் பொங்கல் அப்படின்னு சொன்னார். எழுதுங்கன்ட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு, தாய் குலங்களே, பெண்களின் மனதை அறிந்தவள் ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும். ஒட்டுமொத்த பெண்களின் சாட்சியாக நான் சொல்றேன். காலையில பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுறீங்களே, பொங்கும் பொங்கல் இல்லை, பொய் வாக்குறுதி கொடுத்த பொங்கல் அப்படின்னு போடுங்க. 1000 ரூபாய் எங்கே கொஸ்டின் மார்க் போட்டு கோலத்தை போடுங்க. யார் அந்த சாருன்னு கோலத்துல போட்டு கேள்விக்குரிய போடுங்க. பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. பள்ளி குழந்தை வரையில் இருந்து பல்கலைக்கழக மாணவிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். கவர்னரை சந்திச்சு 2 மனு நான் கொடுத்தேன். ஒண்ணு பாலியல் வன்கொடுமை, அதே மாதிரி இன்னைக்கு மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி, இந்த பொங்கல் நிதி 1000 நிச்சயம் இந்த அரசு தர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை மனு கவர்னர் கையில கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது மேலூர்ல விவசாய மக்களுடைய 5000 ஏக்கர் நிலத்தை இந்த திமுக ஆட்சி ஆட்டைய போற பாக்குறாங்க. இன்னைக்கு அமைச்சரும் கலெக்டரும் எஸ்பியும் இந்த ஆட்சியோடு கை கோர்த்துக்கிட்டு மக்களுடைய 5000 ஏக்கரை எடுத்து அந்த விளை நிலத்தை பாலைவனமாக துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.